ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டியில் டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்ன்ற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்ன்றது என்னென்னா, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. யார் யார் எந்தெந்த பதவியில் இருக்கவங்களுக்கு என்னென்ன முக்கியத்துவம். இது வந்து பார்த்திங்கன்னா அன்றாட கவர்மெண்ட்டில் கொடுக்குற முக்கியத்துவம் இல்லை, ஒரு அலங்கார பதவி மாதிரி இது. ஓகேங்களா? ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதில் யார் யாருக்கு எவ்வளோ முக்கியத்துவம், முதல்ல யார் நிற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் கடைசியாக எப்போ விட்டாங்கன்னா 26 ஜூலை 1979 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதில் அப்பப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஓகேங்களா? இப்போ யாரெல்லாம் நம்ம நாட்டில் வந்து முதல்ல இருந்து ஒரு முக்கியத்துவன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரசிடெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது வைஸ் பிரசிடெண்ட். ஓகேங்களா? பிரசிடெண்ட்டுக்கு அடுத்தது வைஸ் பிரசிடெண்ட். மூணாவது தான் பிஎம். ஓகேங்களா? நம்ம வந்து பிரசிடெண்ட்டுக்கு அடுத்தது பிரைம் மினிஸ்டர் நம்ம குழப்பிக்கூடாது. பிரசிடெண்ட்டுக்கு அடுத்தது வைஸ் பிரசிடெண்ட்டு, அதுக்கப்புறம் தான் பிஎம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நாலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர். ஓகேங்களா? நாலாவது என்னப்பா அது கவர்னர் கொடுத்துருக்குறாங்க, இன்னும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெலாம் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடியே கவர்னர் வந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் சொல்லியிருக்காங்க பாருங்கள், வித்தின் தர் ஸ்டேட்ஸ். அதாவது வந்து கவர்னர் வந்து அவங்க ஸ்டேட்டுக்குள்ளார ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதில் நாலாவது இடத்துல வருவார். அவங்க ஸ்டேட்டுக்குள்ளார நடக்குதுன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை விட அவர் முன்னாடி அவங்க ஸ்டேட்டுக்குள்ளார நடக்குதுன்னா. ஓகேங்களா? அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரசிடெண்ட், முன்னாள் ஜனாதிபதியெலாம் இருப்பாங்கல்ல. ஓகேங்களா? அவங்க அடுத்தது 5லே ஏன்றது தான் டெப்டி பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? டெப்டி பிரைம் மினிஸ்டர்லாம் முன்னாடி இருந்திருக்காங்க. அத்வானின்றவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஜ்பாய் அவங்க பீரியடில் டெப்டி பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஒரு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆறாவது தான் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் எதில் வராரு? ஆறாவதுலேயே அடுத்ததாக என்ன வராங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. சரி, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா கொடுத்துட்டாங்க, அப்போ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே தான் ஒரு ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, வைஸ் பிரசிடெண்ட் இருக்கார்ல, அவர் தான் சேர்மேன் ராஜ்யசபாவுக்கு. அவர் தான் என்னது எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேனாக ஆகிடுவார். ஓகேங்களா? ஸோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபாவும் வைஸ் பிரசிடெண்ட்டும் ஒரே ஆள் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அதனால தான் வந்து இங்கே அதை கொடுக்கல, 6th அவர் கொடுக்கல. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் யூனியன். அதாவது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் அவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் யூனியன். ஓகேங்களா? அவங்களும் சிஎம் ஆஃப் ஸ்டேட்ஸு. ஓகேங்களா? ஒரு மாநிலத்தோட சிஎம்மும் கேபினெட் மினிஸ்டரும் ஒரே ரேங்க் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாநிலத்தோட சிஎம்மும் அதாவது வந்து நாட்டோட கேபினெட் மினிஸ்டர்ஸும் ஒரே ரேங்க்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வைஸ் சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோக். இங்கே பாருங்கள், இதுதான் அடிக்கடி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த நித்தி ஆயோக்கு அது என்ன வைஸ் சேர்பர்சன்னா, யார் அப்போ சேர்பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நித்தி ஆயோகோட வைஸ் சேர்பர்சனுக்கு ஒரு அஃபிஷியலுக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் கொடுக்குது. மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேங்களா? ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு அந்த மாதிரி. பட் நித்தி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியலுக்கு வந்து 7வது இடம் கொடுக்குறது, இவர் தான் ஹையஸ்ட். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஃபார்மர் பிஎம். ஓகேங்களா? ஃபார்மர் பிஎம்மாக இருக்கிறவங்களுக்கும் அதே ரேங்க் தான். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். ஸோ அப்போ நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நிர்மலா சீதாராமன், ஸ்டாலின் அவங்க, அப்புறம் ராகுல் காந்தி, இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட என்னது ஒரே இதில் வராங்க, ஒரே போஸ்டிங்கில் அதாவது ஒரே செரிமோனியல் அந்த பிரசிடென்ட்ஸில் வராங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து இவ்வளோ முக்கியன்றது நீங்கள் இதில் கம்பேரிட்டிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஹோல்டர்ஸ் ஆஃப் பாரத ரத்னா. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 7A வந்து யார் யார் கொடுக்குறாங்க? அந்த பாரத ரத்னா அவார்டு ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது இடம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு டைம் நீங்கள் பாரத ரத்னா வாங்கிட்டீங்கன்னா பர்மனெண்ட்டாக நீங்கள் 7A பொசிஷன். ஓகேங்களா? உங்களுக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த பிரசிடென்ஸ் படி தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாரத ரத்னா வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜும் அந்த இடத்துல நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. ஆனால் உங்களுக்கு தான் பிரசிடென்ட்ஸ் கொடுக்கணும். அது முக்கியத்துவம் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்களோ கவர்மெண்ட் நிகழ்ச்சி நடத்துகிறவங்க கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா தெளிவாக? ஸோ அப்போ ஹோல்டர்ஸ் ஆஃப் பாரத ரத்னா வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அடுத்தது அம்பாசடர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், தூதுவர்கள்லாம் இருப்பாங்களா ஒவ்வொரு நாட்டுக்கும். அப்புறம் ஹை கமிஷனர்ஸ் ஆஃப் காமன்வெல்த். அது என்ன காமன்வெல்த் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆண்ட எல்லா நாடையும் ஒன்றா ஒரு கூட்டமைப்பு தான் காமன்வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரிட்டிஷ் ஆண்ட நாடுகள் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இது மாதிரி பிரிட்டிஷ் அடிமைப்படுத்தியிருந்த நாடுகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கூட்டமைப்பு தான் காமன்வெல்த். ஓகேங்களா? அப்புறமா அதில் என்ன சொல்கிறாங்க, சிஎம்மும் கவர்னரும் சொல்லியிருக்காங்க. அது என்ன சிஎம் கவர்னர் தான் நம்ம 7 கவர்னர் வந்து
5லே பார்த்தோம். சிஎம்மை வந்து எதில் பார்த்தோம்? 7லே பார்த்தோம். ஆனால் திருப்பி ஏன் இவங்க வராங்க அப்படின்னா அவுட் சைட் த ஸ்டேட். ஓகேங்களா? என்னது அவுட் சைட் த ஸ்டேட்டில் இவங்க 8வது இடத்துக்கு வராங்க. அதாவது வந்து சிஎம்க்கு வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்க வரைக்கும் தான் அவருக்கு 7வது இடம். ஓகேங்களா? அவுட் சைட் த ஸ்டேட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 8வது இடம் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? சீஃப் ஜஸ்டிஸுக்கு வந்து என்ன பதவி கொடுத்துருந்தாங்க? சீஃப் ஜஸ்டிஸுக்கு 6வது, ஜட்ஜஸுக்கு வந்து 9வது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு 6வது இடமும் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டுக்கு 9வது இடமும் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த 9லே ஏ அப்படின்றது ஒரு கிளாஸ் வச்சு அது யார் கொடுக்குறாங்கன்னா யூபிஎஸ்சி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர், சிஏஜி, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதுக்கான ஆர்டிக்கல்லாம் உங்களுக்கு என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ சிஏஜிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 148ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதுபோல் நீங்கள் யாராக இருந்துட்டு இந்த யூபிஎஸ்சி யூபிஎஸ்சியோட சேர்பர்சனு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரு, காம்ப்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் இவங்க எல்லோரும் ஒரே ரேங்க்கில் வராங்க. அது என்னென்னா 9A. ஸோ இவங்க ஈக்குவல் டு யாருக்கு? ஜட்ஜஸ்ஸு. ஓகேங்களா? ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஈக்குவல் இவங்களாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஆனால் இவங்க எல்லாருமே என்னது பாரத ரத்னா அவார்டு வின் பண்ணவங்களோட கம்மி தான். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது டெப்டி சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா, அவங்க 10th பொசிஷன். ஓகேங்களா? டெப்டி சிஎம், டெப்டி ஸ்பீக்கரு, மெம்பர்ஸ் ஆஃப் த நித்தி ஆயோகோட மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கே 10வது இடம் கொடுக்குறாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மெம்பராக இருக்கிறவங்களுக்கே 10வது பிரசிடென்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த நித்தி ஆயோகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக கருதுகிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் த யூனியன். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னா என்னென்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ்னால் வந்து அந்த முக்கியமான ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அந்த மினிஸ்டர்ஸில் முக்கியமான ரெஸ்பெக்டிவ் அந்த துறைகள் இருக்கிறது. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னால் வந்து ஒரு சின்ன சின்ன துறைகள்லாம் இருக்கும், அதுக்காக இருக்கிறவங்களாம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் த யூனியன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 11th வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல். அது என்ன அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா அரசு தரப்பு வழக்கறிஞர். இந்தியாவுக்கான அரசு தரப்பு அதாவது அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து கேஸ்லையும் இவங்க சார்பாக தான், அட்டார்னி ஜெனரல் சார்பாக தான் இந்தியாவில் நடக்கிற எல்லா இந்தியா கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடக்கிற எல்லா கேஸும் இவர் தான் ஹேண்டில் பண்ணுவார். ஓகேங்களா? அவரும் அந்த இந்தியாவோட கேபினெட் செக்ரட்டரி, கேபினெட் செக்ரட்டரி, இந்த கேபினெட்டை ஆர்கனைஸ் பண்ணுற அந்த செக்ரட்டரியும் ஒரே போஸ்ட். ஓகேங்களா? அப்புறம் லெஃப்டினன்ட் கவர்னர். அது என்ன லெஃப்டினன்ட் கவர்னர்னால் இப்போ நார்மலாக ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அவங்களாம் கவர்னர். ஓகேங்களா? லெஃப்டினன்ட் கவர்னர்னால் இப்போ புதுச்சேரி, டெல்லிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி யூனியன் டெரிட்டரிஸுக்குலாம் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிரண் பேடி அந்த பதவியில் இருந்திருக்கிறாங்க புதுச்சேரியில் இருக்கும்போது. ஓகேங்களா? அடுத்தது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னா என்னென்னா இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அது என்ன ரேங்காக இருக்கணும்? ஜென்ரல் ரேங்க் அவங்க வாங்கியிருந்தால் தான் 12வது இடம். ஓகேங்களா? ஜென்ரல் ரேங்க் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து என்வாய்ஸ் அண்டு மினிஸ்ட்ரிஸ். இது வந்து கமாண்டில் கொடுங்க. இது என்னன்னு சொல்லிட்டு உங்கள் கமாண்டில் சொல்லுங்கள். தெரியலனா நானே கமாண்டில் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 14th சேர்மேன் ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது 14வது இடம் எதுக்குன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது இடம் சிஎம். அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்முக்கு 7வது இடம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சேர்மேன் ஸ்பீக்கர், அதாவது நம்ம அப்பாவு அவங்களா இருக்கிறாங்கல்ல, நம்ம சட்டசபையில் இருக்க அவங்களுக்கு வந்து 14வது இடம் கவர்மெண்ட் கொடுக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுக்கும் ஒரே பதவி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி 6வது இடத்துல இங்கே பாருங்கள், ஸ்பீக்கருக்கும் அதாவது பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கருக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரே இடம் கொடுத்தாங்களோ, அதே போல் சட்டசபை, அதாவது நம்ம ஸ்டேட்டோட சட்டசபையில் இருக்கிற சேர்மேன் ஸ்பீக்கருக்கும் சீஃப் ஜஸ்டிஸுக்கும், ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டும் ஸ்பீக்கரும், அதாவது வந்து தமிழ்நாட்டோட ஸ்பீக்கரும் ஒரே பதவி. இந்தியாவோட ஸ்பீக்கரும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் சுப்ரீம் கோர்ட், அதாவது இந்தியாவுக்குமே என்னது ஒரே பதவி. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் ஒரே அந்த பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கேபினெட் மினிஸ்டர் இன் ஸ்டேட்ஸ். அதாவது வந்து ஸ்டேட்ஸ்னால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற கேபினெட் மினிஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்பழகன் இருக்கிறாங்க, ஏவாவேல் இருக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கள்ல. நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்க முக்கியமான கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்து 15வது இடம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது 15வது இடம். அப்புறம் சிஎம் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. அதாவது யூனியன் டெரிட்டரினா இப்போ புதுச்சேரியில் ஒரு யூனியன் டெரிட்டரி. அப்போ நம்ம புதுச்சேரி சிஎம்மும் நம்ம ஊர் பக்கம் இருக்கிற இப்போ அன்பழகன், ஏவாவேல் அவங்களும் ஒரே மாதிரியான போஸ்டிங், ஒரே மாதிரியான ஒரு இப்போ முக்கியத்துவம் கொடுப்பாங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர் டெல்லியில் அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர்னுவாங்க அந்த இதுக்கு. ஓகேங்களா? அப்புறம் 16வது பாருங்கள், சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். அதாவது வந்து இந்த ஆர்மியில் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு இருப்பாங்க.
ஆனால் லெஃப்டினன்ட் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற அந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃபுக்கு வந்து 16வது இடம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 17வது இடம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன். இது பெரும்பாலான அந்த கமிஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன கமிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆணையம், அதுக்கான சேர்மன் எல்லாமே இந்த 17ல் வருவாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சேர்மன் ஃபார் கமிஷனர் ஃபார் எஸ்சி எஸ்டி அந்த கமிஷன்லாம் இருக்குல்ல. அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அவுட் சைட் த ஸ்டேட்டாக இருக்கிறாங்க, அவுட் சைட் ஸ்டேட்டு. மைனாரிட்டிஸ் கமிஷனு, எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸு, இந்த மாதிரியான கமிஷன்ஸுக்கெலாம் சேர்மனாக இருக்கிறவங்க. அப்புறம் சீஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்னு ஒரு கமிஷன் இருக்கும். இவங்க எல்லாத்துக்குமான சேர்மன் வந்து 17ல் வராங்க. அப்புறம் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இன் ஸ்டேட்ஸ் அவுட் சைட், கேபினெட் மினிஸ்டர் இன் ஸ்டேட்ஸ் அவுட் சைடில் வந்து, அதாவது வந்து இப்போ நம்ம ஸ்டேட்டோட கேபினெட் மினிஸ்டர் இருக்காங்களா, அவங்க இந்த மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு 18வது இடம் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. நம்ம மாநிலத்தில் இருக்கிறாங்கன்னா எத்தனாவது இடம் கொடுக்கணும்? 15. நல்லா பாருங்கள். ஓகேங்களா. என்னது 15. அடுத்தது பாருங்கள். அடுத்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் ஸ்டேட்ஸ். அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னா இப்போ கேபினெட், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கேபினெட் மினிஸ்டர்னு இருப்பார். அதுக்கு அடுத்து சின்ன சின்ன பதவிகளில் இருக்கிற மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளாரே இருந்தாலும் அவங்களும் நம்ம கேபினெட் மினிஸ்டர் வெளியே போனாலும் என்ன கொடுக்குறோமோ 2 பதவியும் ஒரே பதவி தான்றாங்க. அவுட் சைடில் அவங்களுக்கு இருக்கிற பவரும் நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளாரே இருக்கிற அந்த பிரசிடென்ட்ஸும் 2 ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் கேபினெட் மினிஸ்டருக்கும். ஓகேங்களா. அடுத்தது டெப்டி மினிஸ்டர் இன் ஸ்டேட்ஸ். அதாவது வந்து கேபினெட் மினிஸ்டருக்கு ஒரு டெப்டி மினிஸ்டர்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 19வது இடம். ஓகேங்களா. அடுத்து 20வது இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெப்டி சேர்மன் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் அவுட் சைட் த ஸ்டேட்ஸ். டெப்டி சேர்மன் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர்னா யாருன்னா வந்து ஒரு ஸ்டேட்டோட டெப்டி சேர்மன் டெப்டி ஸ்பீக்கர்லாம் இருப்பாங்களா. இப்போ டெப்டி சேர்மன் நமக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிச்சாண்டி இருக்கிறாரு. டெப்டி ஸ்பீக்கர் வந்து யார் இருக்காங்க? பிச்சாண்டி இருக்கிறாங்க, திரு பிச்சாண்டி அவங்க இருக்காங்க. டெப்டி சேர்மன்றவங்க அதாவது வந்து நமக்கு இல்லை, ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் அந்த ராஜ்யசபா மாதிரி நமக்கு இங்கே இருக்கும்ல பார்த்தீங்களா, அதை நம்ம கலைச்சிட்டோம். ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து ஸ்பீக்கர் மட்டும்தான். ஸோ அவங்க வந்து 20வது. 21வது இடம் தான் எம்பி. இவங்க எல்லாரையும் தாண்டிட்டு கடைசியில் தான் ஒரு எம்பின்றவங்க, அதாவது ஒரு தொகுதிக்கு எம்பி தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எம்பி ஆனாங்களாம் அவங்களுக்கு 21வது இடம் தான் கிடைக்கும். அவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இவங்களெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க. ஓகேங்களா. அப்புறம் டெப்டி மினிஸ்டர்ஸ் இன் ஸ்டேட்ஸ் அவுட் சைட் தி ஸ்டேட் 22. அப்புறம் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி. அப்புறம் சீஃப் செக்ரட்டரி டு த ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா. என்னது சீஃப் செக்ரட்டரி டு த ஸ்டேட் கவர்மெண்ட். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி இருப்பார்ல, அவரு 23. அப்போ இந்தியாவுக்கு இருக்கிற அந்த கேபினெட் செக்ரட்டரி எந்தது? 11. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்களாம் வந்து ஒரு ஐஏஎஸ் போஸ்ட் உள்ளவங்க. ஓகேங்களா. இவங்களாம் என்னது? ஒரு ஐஏஎஸ் போஸ்ட் உள்ளவங்க. இவங்க எந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டாதவங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ஐஏஎஸ் போஸ்ட்டில் இருக்கிறவங்க. 11வது இடம் வந்து இந்தியாவுக்குனா 11வது இடத்துக்கு வராங்க. அதே வந்து தமிழ்நாட்டு, அதாவது வந்து ஒரு ஸ்டேட்டுக்குனா 23வது இடம் பிரசிடென்ஸில் வராங்க. ஓகேங்களா. அடுத்தது 24னா யாருன்னா லெஃப்டினன்ட் ஜென்ரல். ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், லெஃப்டினன்ட் ஜென்ரல்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்மி ஸ்டாஃபில் அது ஒரு பதவி. ஓகேங்களா. லெஃப்டினன்ட் அந்த ஜென்ரல் கேட்டகரி வச்சுருக்கவங்க. 25 பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் செக்ரட்டரிஸு, அப்புறம் அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டுக்கு ஒரு அட்வொகேட் ஜென்ரல்னு ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து 25வது இடம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க ரொம்ப கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் வராங்க. அவங்களும் சிஎம் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அவுட் சைட் த ஸ்டேட்டும் ஒன்று தான். அப்புறம் இங்கே ரொம்ப முக்கியம் 25 எதுக்குன்னா, டைரக்டர், பெரும்பாலான அந்த முக்கியமான அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கல, இப்போ சிபிஐ, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சிஆர்பிஎஃப்னா இது தெரியும்ல உங்களுக்கு, அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. சிஆர்பிஎஃப், சிபிஐ, பிஎஸ்எஃப், இந்த ஆர்கனைசேஷன்ஸோட டைரக்டரும் அட்வொகேட் ஜென்ரல் இவங்களுக்கெல்லாம் 25வது இடத்த கொடுக்குறாங்க. அப்புறம் மெம்பர்ஸ் ஆஃப் த யூபிஎஸ்சியும் அப்புறம் அவங்களாம் கூட 25லே வராங்க. ஓகேங்களா. லாஸ்ட்டு வந்து யார் வேணால் ஜாயிண்ட் செக்ரட்டரிஸாக, அதாவது வந்து செக்ரட்டரி, நம்ம கேபினெட் செக்ரட்டரி தெரியும், அது மாதிரி அவங்களுக்கு கூட ஜாயிண்ட் செக்ரட்டரி இருப்பாங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, அவங்களுக்கு 26 ஜென்ரல் 26. அப்புறம் நம்ம ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு மேஜர் ஜென்ரல் பதவி வச்சுருக்கவங்களுக்கு 26. இந்த 26 தான் இப்போதைக்கு டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்ன்றது. ஓகேங்களா.